My name is PK and welcome to இயற்கை மொழி. ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து சம்மரோட எண்டு வந்துடும். அண்ட் மாடி தோட்டத்தில் அடுத்து என்ன? இட்ஸ் குவைட் சிம்பிள். நம்ம அடுத்து வர போகிற மழை காலத்துக்கு ஆடி பட்டத்துக்கு நாம் இப்போதுலேருந்தே தயார் பண்ணணும் நம்ம மாடி தோட்டத்தை. வருஷத்தில் இந்த ஆடி பட்டம்ன்றது மாடித்தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான டைம். பிகாஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக தான் இந்த மழைக்காலமப்போ அந்த ஆடி பட்டம்ன்றது அமையும். ஒரு செடி வளர்க்கறதுக்கு நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுனா, மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எப்போவுமே சமமாக இருந்ததுன்னா செடி ரொம்பவே ஆரோக்கியமாக வளரும். ஸோ மழை காலத்தில் நமக்கு அந்த ஈரப்பதத்தை பற்றின பிரச்சனைன்றது துளியும் இருக்க தேவையில்லை. ஏன்னா மழை அதோட வேலையை தானாக செய்ய தான் போகுது. சம்மர்ன்றது இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு. கிட்டத்தட்ட மாடித்தோட்டம்ன்றது நிறைய இடத்துல காலியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சம்மரில் எந்த செடியுமே அவ்வளோ ஈஸியாக வளர்க்க முடியாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்ம என்ன தான் நம்ம எஃபோர்ட் போட்டு வளர்த்தாலும் அதுலேருந்து வரக்கூடிய பூச்சி தாக்குதலை சமாளிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இதை நம்ம எல்லாருமே தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அண்டு சம்மரை இப்போ முடிய போகுது. அடுத்து நம்மளோட கார்டன் வந்து ரீஜெனரேட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டு வரணும். வரப்போகிற பீரியட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்பவே செழிப்பாக நம்ம செடிகளை வளர்க்கலாம். எக்காரணது கொண்டும் இந்த வரப்போகிற மழைக்காலத்தையும் ஆடிப்பட்டத்தை விட மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த சீசன்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் ஒரு கோல்டன் பீரியட்னு தாராளமாக சொல்லலாம். என்னெல்லாம் வெரைட்டி ஆஃப் செடிகள் வளர்க்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ரொம்பவே சூப்பராகவே வளர்க்கலாம். நம்ம ரெகுலராக மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய அந்த அடிப்படையான காய்கறிகளையும் தாண்டி ஏகப்பட்ட காய்கறிகள் இருக்குது. அந்த எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு பர்ஃபெக்டான டைம். குளிர்காலம், இந்த மழைக்காலம், இது ரெண்டுத்துமே வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதிலும் குறிப்பாக இப்போ வரப்போகிற மழைக்காலம்ன்றது ஒரு பொற்காலம் மாதிரி. ஸோ அதை நம்ம கரெக்டான மெத்தடில் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்ம கார்டன்றது மிகப்பெரிய ஒரு ஹைலி ப்ரொடக்டிவ் ஜோனாக மாறும். அதாவது நமக்கு அறுவடைன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப தாராளமாகவும் கிடைக்கும். ஸோ வரப்போகிற மழை காலத்தில் நம்ம குறிப்பாக கவனிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மண்கலவை எக்காரணத்து கொண்டும் ஒரு இறுக்கமான மண்கலவை ரெடி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு தொட்டிலேயோ ஒரு க்ரோ பேக்லேயோ தண்ணியோ எவ்வளோ தேங்குதோ அந்த அளவுக்கு அந்த செடி வந்து சீக்கிரமாகவே அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணியோட தேக்கம்ன்றது அந்த வேரோடைய ஆக்சிஜன் சர்க்குலேஷனை வந்து பெரிதளவு டேமேஜ் பண்ணும். ஒரு ஆக்சிஜன் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த வேர் வந்து சீக்கிரமாகவே அழுகி போயிடும். ஸோ மண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு லைட் ஹேண்டடாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி இந்த மண்ணை லைட் ஹேண்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறது? இட்ஸ் குவைட் சிம்பிள். நம்ம ரெகுலராக என்ன மாதிரியான ஒரு மண்கலவை நம்ம ரெடி பண்ணுவோமோ அதோட இந்த தேங்காய் நார் கழிவு அப்போ மற்ற உரங்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ண மண்ணுன்றது நல்ல ஒரு ரிச் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸாக நல்ல ஒரு ஃபர்டைல்டு சாயிலாக இருக்கும். ஜஸ்ட் தோட்ட மண் அப்போ மாட்டிரு இதை மட்டுமே கலந்து நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த மண் வந்து இறுக்கமாக இருக்கும். அண்ட் இந்த மழைக்காலமில் மழை அதிகமாக கொட்டுறப்போ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வெயிட்டான கண்டென்ட் எல்லாமே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோ பேக் அடியில் புல் டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மண் வந்து இறுக்கம் ஆகிடுச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் லூஸாக நல்லா கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு மண்கலவை ரெடி பண்ணுங்கள். இந்த மண்கலவை நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் ஒர்க்குன்றது முடிஞ்ச மாதிரி. நான் ஏன் 60% அதை பெக்லியராக சொல்கிறேன்னா, சம்மரில் நம்ம பெருசாக ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இந்த பூச்சி தாக்குதல். மழை காலத்தில் பூச்சி தாக்குதல்ன்றது அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா மழை கொட்டுறப்போ அதில் எந்த ஒரு பூச்சிகளையும் அந்த மழையில் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியாது. அதே மாரி மழை காலத்தில் வரக்கூடிய ஒரு சில பூச்சிகள் எதுனா புழு தாக்குதல் மாதிரி ஒரு சிலது வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் நம்ம கையில் பிக் பண்ணி அப்படி எடுத்து போட்டாலே போதும். அந்த செடியை நம்ம ஈஸியாகவே காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விதை தேர்வு. நம்ம என்ன மாதிரியான செடிகளை வளர்க்கலாம்? நான் பிகினிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வரப்போகிற மழை காலத்தில் இல்லை ஆடிப்பட்டத்தில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குளிர் காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் செடி வளர்க்கணும் பிளான் பண்ணிங்களோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாமே தாராளமாக வளர்க்கலாம். வெயிலுடைய தாக்குதல் இல்லை அந்த வெப்ப அலைகள் சொல்லப்படக்கூடிய இந்த ஹீட் வேவ்ஸோ எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ செடின்றது நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். ஒரு அடிப்படை காய்கறிகள் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இதெல்லாத்தையும் தாண்டி வேறு மற்ற காய்கறிகளும் கொஞ்சம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் இதுதான் வளர்க்கணும் இது வளர்க்க முடியாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. மாடி தோட்டம்ன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் என்விரான்மெண்ட். நான் ஆல்ரெடி அதை நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டட் என்விரான்மெண்ட்ன்றது நாம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நாம் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இதுதான் செய்ய முடியும் இதை செய்யக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வச்சுட்டோன்னா நம்மளோட லிமிட்டேஷன்ஸ்ன்றது அங்கேயே அடங்கி போயிடும். ஸோ ஒரு ஸ்டெப் தாண்டி போய் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் தப்பு இல்லை, கண்டிப்பாக வளரும். அப்படி ஒரு வேளை அது சரியாக வரலனாலும் அது ஏன் வரலன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக வரும். ஒரு ஸ்பெஷல் க்ராப்பாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணலான்னா நீங்கள் மக்காச்சோளமில் இருக்க எந்த வெரைட்டி வேணால் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக ஸ்வீட் கார்னாக இருக்கட்டும் இல்லை பேபி கார்னாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மழை காலத்தில் இந்த மக்காச்சோளம் வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். பிகாஸ் மக்காச்சோளம்ன்றது ஒரு புல் வகையை சேர்ந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு செடி. ஸோ இந்த புல் வகையான இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நைட்ரஜன் சத்துன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை. அப்படி இருந்ததுன்னா அதனால் செழிப்பாக வளரும். மழை தண்ணியில் நைட்ரஜன் சத்துன்றது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மழை காலத்தில் நீங்கள் ஸ்வீட் கார்னோ இல்லை மற்ற சோள வகைகளை வளர்க்குறப்போ
சூப்பராக வளரும். அண்ட் கொடி வகைகளில் நிறைய இருக்குது. நீங்கள் கொடி வகைகளே இப்போ தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா சம்மரில் கொடி வகைகள் கொண்டு வரது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் இப்போது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அண்ட் அது போக இந்த மழைக்காலம்லாம் ஓரளவுக்கு முடிகிற டைமில் இல்லை இந்த மழைக்காலம்லாம் நல்லா ஒரு அதிகமாகிட்டு அந்த மழைக்காலத்தோட பீக்லேருந்து கொஞ்சம் டவுன் ஆகிற டைமில் நீங்கள் அடுத்த செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபேஜ், காலிஃப்ளவர், பெல் பெப்பர், இந்த குடமிளகாய்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு மல்டிபிள் செட் ஆஃப் சீட்ஸை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் கார்டனில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த கார்டன்றது உங்களோட ஜோன். அந்த ஜோனில் நீங்கள் தாராளமாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ வரப்போகிற மழை காலத்தில் அடுத்து நம்ம குறிப்பாக கவனிக்கிற விஷயம் உரம் சேர்க்கறது. ஸோ இந்த உரம் சேர்க்கறது மழை காலத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம என்ன தான் உரம் சேர்த்து வச்சுட்டு போனாலும் மழை தண்ணி வந்து அதை சீக்கிரமாக கொஞ்சம் டிஸ்லோகேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப குறிப்பாக கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா மண்கலவை ரெடி பண்ணுறப்போவே அந்த மண்ணை நல்லா ஒரு செழிப்பான மண்ணை ரெடி பண்ணுங்கள். ஸோ நம்ம அடிக்கடி அந்த உரம் கொடுக்குற அவசியம்ன்றது தேவைப்படாது. ஒருவேளை பூச்சி தாக்குதல் வந்தால் நம்ம எப்படி அந்த ஸ்ப்ரேலாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா பூச்சி தாக்குதலை 2 வழியில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று ஸ்ப்ரே பண்ணி, அப்படி இல்லைனா பிகினிங் ஸ்டேஜில் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் நார்மலான தண்ணியை கொஞ்சம் ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி அந்த பூச்சி தாக்குதலை செடி ஈஸியாக காப்பாற்றிட முடியும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மழைக்காலத்தில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மழைக்காலத்தை மட்டும் எக்காரணத்து கொண்டும் மாடி தோட்டத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இயற்கை கொடுத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நம்ம ப்ராப்பரான மெத்தடில் யூட்டிலைஸ் பண்ணுறது நம்மளுடைய கடமை. நான் பர்சனலாக என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய கார்டன் ஸ்பேஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென்ஸாக மாற்றுறது தான் என்னுடைய ஒரே ஐடியா. இதுதான் வளர்க்கணும், இவ்வளோ தான் வளர்க்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கார்டனில் நல்லா ஒரு பேக்டாக ஒரு க்ரீனிஷாக மாற்றணுன்ற ஐடியாவில் தான் இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட கார்டனையும் டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்பேஸோட அடுத்த லெவலுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்டெண்ட் இந்த சென்ஸ் கார்டன் வந்து இன்னமும் கொஞ்சம் பெருசாக போகுது. மாடி தோட்டம் நீங்கள் விதை தேர்வுன்றது இப்போத்துலேருந்து ஆரம்பிங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். என்னெல்லாம் விதை உங்களால் வாங்க முடியும் முடிஞ்சளவுக்கு விதையை வாங்கி இப்போவே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் ஒன்ஸ் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம விதையை தேடி போகிறதுன்றது கொஞ்சம் அன்னெசரியான டைம் வேஸ்ட்டாக இருக்கும். நான் பர்சனலாக இந்த டைம் வந்து கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான கத்திரிக்காய் வகைகள் இப்போதைக்கு நான் விதையை விதைச்சிருக்கேன். அண்ட் இன்னமும் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் அந்த சீட்ஸ்லாம் ஆன்லைனில் தான் வாங்கணும். ஸோ இன்னொரு 1 or 2 வீக்ஸில் அதையும் நான் வாங்கிட்டு அந்த விதையில் விதைச்சிருவேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் விதையை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் விதை தேட்டர் விதைச்சிட்டு அதை அப்படியே கொண்டு போய் ஃபைனல் லொக்கேஷனில் நான் என்றைக்குமே வைக்க மாட்டேன். நான் வந்து ப்ரிக்கிங் அப்படின்ற ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ப்ரிக்கிங் ப்ராசஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு விதைகளை விதைச்சிட்டு அந்த நாற்று வளர்ந்து வந்தோடனே அதை தனித்தனியாக பிரிச்செடுத்து அந்த நாற்றை வந்து நல்லா மெச்சூராக வளர்த்ததுக்கு அப்புறம் அதை ஃபைனல் லொக்கேஷன் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு டைம் கன்சப்ஷன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ எனக்கு இப்போவே நான் ஆரம்பிக்கிறதுன்றது எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வரப்போகிற மழை காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பிளானில் உங்கள் கார்டனுக்காக பண்ணியிருக்கீங்க அண்ட் என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் வளர்க்க திட்டமிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you, by PK.